good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 24 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: trigonometric function, hypot of x, y, sin of x, tan of x, degrees of x, radians of x. So, நம்ம previous classலயே trigonometric functions வந்து discuss பண்ணோம். அதனுடைய continuity தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? Sixth one, number hypot. The method hypot returns the Euclidean norm square root x asterisk x plus y asterisk y. This is length of vector from origin to point x comma y. Syntax: hypot of x comma y. அதாவது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போட் அப்படின்றது தான். ஸோ இந்த ஹைப்போட் அப்படின்றது நமக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா யூக்ளிடியன் நார்ம். யூக்ளிடியன் நார்ம் அப்படின்றது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸுக்கான ஸ்பெசிபிக் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதா என்னன்னா யூக்ளிடியன் நார்ம் அப்படின்றது. ஸோ நம்ம கொடுக்கறது எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ரெண்டு வேல்யூஸா இருக்கும் போது எக்ஸனுடைய ஸ்கொயர் ரூட்டும் பிளஸ் ஒய்னுடைய ஸ்கொயர் ரூட்டும் ஆட் ஆயிட்டு இதனுடைய ஸ்கொயர் ரூட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்னன்னா ஹைப்போட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நோட்: this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So இந்த hypot மெத்தடுமே நம்மளால டைரக்டா ரன் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம random module இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு math function அதுல இருந்து நம்ம கால் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம இந்த hypot வேல்யூவை வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? So program பாருங்க. import math function நம்ம கால் பண்ணிக்கிறோம். இதுல print hypot of 3,2 கொடுத்திருக்கோம். So math.hypot of 3,2 அப்படின்னும் போது 3 ஸ்கொயரும் plus 2 ஸ்கொயரும் ஆட் ஆயிட்டு இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? அதே மாதிரி தான் print hypot of -3,3 கான அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 4.2426 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுதுங்களா? நெக்ஸ்ட் print hypot of 0,2 உடைய வேல்யூ 2.0 நமக்கு டிஸ்பிளே பண்ணுதுங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ஹைப்போட் ஆஃப் 3,2க்கு 3.60555 ஹைப்போட் ஆஃப் -3,3க்கு 4.242 ஹைப்போட் ஆஃப் 0,2க்கு 2.0 நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணி காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் சைன். The sin method returns the sin of x in radians. Syntax: sin of x. So sin method அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கான சைன் வேல்யூவை நமக்கு ரேடியன்ஸ்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? Note: this function is not accessible directly, so we need to import the random method and then we need to call this function using the random static method. Same procedure தான். நம்ம sin of x method டைரக்டா ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம ரேண்டம் மாடியூல இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு அதுல நம்ம சைன் வேல்யூஸை கொடுக்கும் போது அந்த வேல்யூஸ் வந்து ரேடியன்ஸ்ல நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? சோ ப்ரோக்ராம் பார்க்கலாங்களா? ப்ரோக்ராம்ல மேத் மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதுல print sin of 3, math.sin of 3. நெக்ஸ்ட் print sin of -3, math.sin of -3.
இந்த மாதிரி நம்ம சைன் வேல்யூஸை கொடுக்கறது எல்லாமே என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரிஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. sin of 3 க்கு 0.14112 னும் sin of -3 க்கு -0.14112 னும் sin of 0 க்கு 0.0 னும் sin of math.py க்கு 1.224646 னும் sin of math.py/2 க்கு 1.0 னும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் tan. The tan method returns the tangent of x radians. Syntax tan of x. So நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ்க்கான tan வேல்யூவை நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். This function is not accessible directly. So we need to import the random module and then we need to call this function using the random static object. So நம்ம இந்த மெத்தடை டைரக்டா கால் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம ரேண்டம் மாடியூல இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேன்கான வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. இம்போர்ட் மேத். ஸோ பிரிண்ட் tan of 3 வந்து பார்த்தீங்கன்னா math.tan of 3 கொடுத்துருக்கோம். அடுத்தது பிரிண்ட் tan of -3க்கு math.tan of 3 கொடுத்துருக்கோம். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ரேடியன்ஸ்ல நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. tan of 3 க்கு -0.14254 னும் tan of -3 க்கு 0.14254 னும் tan of 0 க்கு 0.0 னும் tan of math.py க்கு -1.224646 னும் tan of math.py/2 க்கு 1.6331 னும் tan of math.py/4 க்கு 0.99999 நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் டிகிரிஸ். The degrees method converts angle x from radians to degrees. Syntax degrees of x. அதாவது டிகிரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு யூனிட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ நார்மலா டிகிரிஸ் வந்து எது எதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள்ஸ், ஸ்பியர்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிகிரிஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தக்கூடிய ஒரு ஆங்கிள ரேடியன்ஸ்ல இருந்து டிகிரிஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டிகிரிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? So இதுக்கான syntax என்ன அப்படின்னா degrees of x. Note, this function is not accessible directly, so we need to import the random module and then we need to call this function using the random static object. So நம்மளால வந்து இந்த degrees டைரக்டா யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா random module இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு இந்த டிகிரிஸ்க்கான வேல்யூஸை கொடுத்துட்டு அதை ரேடியன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த வேல்யூஸை நம்ம ரேடியன்ஸ்ல இருந்து டிகிரிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. மேத் இம்போர்ட்ல வந்து மேத் கால் பண்ணிக்கிறீங்க. இதுல பிரிண்ட் டிகிரிஸ் ஆஃப் 3, டிகிரிஸ் ஆஃப் -3, டிகிரிஸ் ஆஃப் 0, டிகிரிஸ் math.py, டிகிரிஸ் math pi/2, டிகிரிஸ் math pi/4 இருக்குங்களா? ஸோ இந்த டிகிரிஸ் எல்லாமே பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிகிரிஸ். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ரேடியன்ஸை வந்து டிகிரிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ டிகிரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் 3க்கு வந்து 171 -3க்கு -171 டிகிரி 0க்கு 0.0
டிகிரி மேத் டாட் பைக்கு 180 டிகிரி 90 டிகிரி 40 டிகிரி நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா. ஸோ ரேடியன்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு டிகிரிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுச்சிங்களா. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. degrees of 3க்கு 171.8 நோ, degrees of -3க்கு -171.8 நோ, degrees of 0க்கு 0.0 நோ, degrees math.py க்கு 180 டிகிரி நோ, degrees math.py/2க்கு 90 டிகிரி நோ, degrees math.py/4க்கு 45 டிகிரி நோ நமக்கு ரிசல்ட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டுதுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் நம்பர் radians. The radians method converts angle x from degrees to radians. Syntax radians of x. So இந்த radians method அப்படின்றது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஆங்கிள டிகிரிஸ்ல இருந்து ரேடியன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றது தான் இந்த ரேடியன்ஸ்ன்றது யூஸ் ஆகுது. சரிங்களா. அதே மாதிரியே இந்த ரேடியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நம்மளால டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரேண்டம் மாடியூல நம்ம இம்போர்ட்ல கால் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரேண்டம் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. சோ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க. ப்ரோக்ராம்ல மேத் ஃபங்க்ஷன் நம்ம இம்போர்ட்ல கால் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே print radians of 3, radians of -3, radians of 0, radians of math.py, radians of math.py/2, radians of math.py/4 கான வேல்யூஸ் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சோ இது என்ன பண்ணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கான டிகிரிஸை வந்து ரேடியன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். சோ ப்ரீவியஸா நம்ம டிகிரிஸ்ல பாருங்க, இது எல்லாமே நமக்கு 180 டிகிரி 90 டிகிரி 45 டிகிரி இருந்தது இல்லைங்களா. இப்போ இந்த அவுட்புட்ல பாருங்க, math.py-க்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 0.05 நோ, math.py/2க்கு 0.0274 நோ, math.py/4க்கு 0.0137 நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா. சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய ப்ரோக்ராம் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ரேடியன்ஸ் ஆஃப் 3க்கு 0.052 நோ, அதே மாதிரி ரேடியன்ஸ் ஆஃப் -3க்கு -0.0523 நோ, ரேடியன்ஸ் ஆஃப் 0க்கு 0 நோ, ரேடியன்ஸ் ஆஃப் math.py-க்கு 0.054 நோ, radians of math.py/2க்கு 0.0274 நோ, radians of math.py/4க்கு 0.0137 நோ நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணதுங்களா. சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம trigonometric functionsல sin and then tan, அப்புறம் conversion of degrees to radians, then radians to degrees and then Euclidean form இது எல்லாமே நம்ம ரன் பண்ணி பார்த்தோங்களா. சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.